கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இங்கே அதின் நடுவிலே தேவன் இருக்கிறார் என்றால் எதின் நடுவிலே இருக்கிறார் என்று 4வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷப்பிக்கும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். எதின் நடுவில் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்றால் தேவனுடைய நகரம், உன்னதமானவருடைய வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம். பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய நகரம் என்றால் எருசலேமை குறிக்கும். உன்னதமானவர் வாசம் என்னும் பரிசுத்த ஸ்தலம் என்றால் அது எருசலேமில் இருக்கக்கூடிய சீயோனை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே இந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற இந்த நாட்களிலே தேவன் அவர்களுடைய சரீரத்திலே வாசம் பண்ணுகிறார். உன்னதமானவர் அவருடைய ஆவியிலே வாசம் பண்ணுகிறார் என்று நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கு ஒரு நதி உண்டு. அந்த நதி அந்த நகரத்தை, அதாவது அவருடைய சரீரமாகிய அவருடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை, அவருடைய பரிசுத்த ஸ்தலமாகிய நம்முடைய ஆவியை சந்தோஷிப்பிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லியும் நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 38-39 என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்படும். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 1 முதல் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு நதி தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிறது. அந்த நதி போகுமிடம் எங்கும் அங்கே ஆரோக்கியம் உண்டாயிருக்கும், மச்சங்கள் பெருகும், நல்ல மருந்துக்கு ஏதுவான இலைகளை கொடுக்கக்கூடிய மரங்கள் உண்டாயிருக்கும், அங்கே மீன் பிடிக்கிறவர்கள் பெருகுவார்கள் என்றெல்லாம் அங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் வெளிப்படுத்தல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 பிரியமானவர்களே, அந்த நதி ஜீவ நதி என்றும், தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வரைக்குள்ள வசனங்களிலே அது பரலோகத்தில் இருக்கக்கூடிய நகரத்தை ஊடாக கடந்து செல்கிறது என்றும், அது மாதந்தோறும் அங்கு புது கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்கள், ஜீவ விருட்சங்கள் உண்டாயிருக்கிறது என்றும், இம்மைக்கடுத்தும் மறுமைக்கடுத்தும் தேவன் பிரியமானவர்களே நமக்கு ஒரு நகரத்தையும் அதோடு கூட அந்த ஜீவ நதி தேவ நதியையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 8-9 இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்பார்கள். நம்முடைய ஆத்தும தாகத்தை, பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்க வல்ல பேரின்ப நதியாக பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆலயமாகிய பிரியமானவர்களை நம்முடைய சரீரத்தில் இருந்து, நம்முடைய ஆவியில் இருந்து, அவர் விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்தில் இருந்து பிரவாகித்து வருகிறவராய் இருக்கிறார். நம்மை திருப்திப்படுத்துகிறார், நம்மை ஆரோக்கியப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னும் ஏசாயா 33:21 அங்கு ஒரு நதி உண்டு, அந்த நதி தேவனே அங்கே அவர் நதியாக இருக்கிறார் என்றும் அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த நதியிலிருந்து, ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கிறது என்று நாம் ஏசாயா 12:3 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் இந்த நதி ஓடக்கூடியதான ஆலயத்திலே, நகரத்திலே, பரிசுத்த ஸ்தலமாகிய நம்முடைய ஆவியிலே பார்ப்போம் என்று சொன்னால் அவர் சகாயம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, செப்பனியாவின் புத்தகம் பிரியமானவர்களே 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து
தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார் என்று சொல்லி தேவன் மத்தியிலே வாசம் பண்ணி எப்படியாக விளங்குகிறார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நமக்கு தெரிந்த ஒரு வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன் என்றும் ஆண்டவர் அங்கே திரும்பவும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. யோவான் 14ஆம் அதிகாரம், பிரியமானவர்களே, 14 முதல் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். 16வது வசனம் முதற்கொண்டு 17 வரைக்குள்ள வசனத்திலே, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களுடனே இருக்கும்படி சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அறிவீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து அவர் உணர்த்தி நம்மை நடப்புவார், போதிப்பார், நமக்கு நினைப்பூட்டுவார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். வரங்களினாலும் கனியினாலும் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் தேவன். பிரியமானவர்களே, அங்கே ஜீவ நதியாக வந்து அதை பிழைப்பூட்டுகிறார், ஆசீர்வதிக்கிறார். அங்கே தேவன் தாமே வாசம் பண்ணி நம்மை சகாயம் பண்ணுகிறார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இன்னும் உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம், பிரியமானவர்களே, 29வது வசனத்தில், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யக்கூடிய கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அவர்கள் அடங்குவார்கள் என்று அவர்களுடைய மேடுகளை நீ மிதித்து போடுவாய் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் பிரியமானவர்களே, நாம் சங்கீதங்கள் புத்தகம் 28ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம், கர்த்தர் என் பலனும் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று நாம் சாட்சி கொடுக்கத்தக்கதாக அவர் நமக்கு சகாயராய் விளங்குகிறவராய் இருக்கிறார். இன்னும் சங்கீதம் 124:8 பார்ப்போம் என்று சொன்னால், நமக்கு சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் பிரியமானவர்களே சாட்சி கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். அவருடைய இரத்தம் நமக்கு அந்த தைரியத்தை, அந்த வாசலை, அந்த வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடினால் என்ன ஒரு உதவியாய் இருந்தாலும் அவரிடத்தில் இரக்கமாய் கிருபையாய் பெற்றுக்கொள்ள நாம் அவருடைய கிருபாசன தண்டையிலே ஜபத்தினால் சேரக்கடவும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்ற வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் நமக்கு சகாயராய், நமக்கு தேவ நதியாய், ஜீவ நதியாய், பேரின்ப நதியாய், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வரக்கூடிய நதியாய், நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற நதியாய் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நிரப்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ரட்சிப்பினாலும் அவர் நித்திய ஜீவனாலும் நம்மை நிரப்பக்கூடிய நிறைவாய் யோவான் 4:14 இருப்பார் என்று நாம் விசுவாசிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் கேட்ட இந்த சத்திய வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணும், அவர்கள் தாகத்தை தீர்த்தருளும், அவருடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ரட்சிப்பினாலும் நித்திய ஜீவனாலும் இன்றும் என்றும் உம்முடைய வருகை பரியந்தம் நிரப்பும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். God bless you.